ஏங்க ஒரு ஜோசியர் சொல்லி தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எங்க அதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்குங்க நம்ம வந்துட்டோம். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. இது சம்திங் வெரி சீரியஸ். இல்லை, சில இடங்கள்ல அது ஆர்எஸ்எஸ் எல்லாம் தொடர்புபடுத்துறாங்க. இவ்வளவு மிகையா போடுமா தோணும்? இல்லை, எனக்கு புரியல. சில இது இயல்பா நடக்குது. ஏன் நீங்கள் மிகையா போறீங்க? ஏன் உங்கள்கிட்ட வேற ஆளே இல்லையா? இது மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? அவர் முதலமைச்சருக்கு ஆலோசனை. என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? டாக்டர்கிட்ட போகணும்னு ஆலோசனை சொல்லுவீங்களா? மந்திரம் சொல்லணும்னு ஆலோசனை சொல்லுவீங்களா? உங்கள் அரசமைப்பு சட்டம் சயின்டிஃபிக் டெம்பரை நீங்கள் ப்ராபகேட் பண்ணணும், அதை வளர்த்தெடுக்கணும்னு சொல்லுங்கள். அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் பூர்வமான மனப்பான்மை. இது அறிவியல் பூர்வமான மனப்பான்மைக்குள்ளே வருமா? Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் கனகராஜ் நிற்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் நடக்கிற பொழுது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு எல்லோராலும் பகிரப்படுது பெரிய அளவில். அதுல அவங்க குறிப்பிட்டு சொன்னது, இந்த ஆட்சி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க தம்பி, ஆனா உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் கார்ல மறைஞ்சிருந்து வந்தாரு, அவர் யாரு அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்னு முதல் கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க ஒரு ஜோதிடரை, ஆனா ஒரு அரசு பொறுப்புல ஒரு ஜோதிடரை கொண்டு வந்து வைக்க கூடாது அப்படின்றதையும் வைக்கிறாங்க. மூணாவது, அவங்க பேசும்போது எஸ் காமராஜ் திரும்பி பாக்குறாரு, குதிரை பேரம் நடந்ததா சொல்றாங்க, வரலாற்றுல அப்பட்டமா நடந்துட்டு இருக்கு, இது நான் வருத்தத்தோடு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ் காமராஜ் திரும்பி பார்க்கறது எல்லாருமே கவனிக்கிற இடத்துல இருந்து சட்டமன்றம். இதை மூணுக்கும் உங்க பதில் என்ன? மூணு இல்லை, அதாவது அவரை முகத்தை மூடிக்கொண்டு போய் பார்த்தார்களா இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முகத்தை மூடிக்கிட்டு போகட்டும். ஏன்னா அன்னைக்கு அவர் இவரு பதவியே தண்ணிக்கு போக மாட்டேன், நான் முகத்தை மூடிக்கிட்டு போக வெளிப்படைத்தன்மை தான் அப்படின்னு. அதாவது அதுல எனக்கு ஒன்றும், அவரை யாரோ ஒருத்தர் முகத்தை அந்த பார்க்க போனார் பார்த்தீங்களா, அவரு தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டாம்னு நினைச்சிருக்காரு. அது அவருடைய சொந்த விவகாரம். ஒருவேளை இவர் முதலமைச்சர் ஆன பிறகு இவரை யாராவது முகத்தை மறைச்சிக்கிட்டு போய் பார்த்தாங்கன்னா அது என்னன்னு ரிவீல் பண்ணுங்கன்னு நானும் கேட்பேன். தப்பா கேட்டுட்டாங்களா யாரு? இல்ல, அவங்க அதுக்கு இதா கேட்குறாங்க. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வெளிப்படையாக இருப்பீங்கன்னா உங்களை பார்க்க வந்தது யார்? முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால் திரு விஜய் அவர்கள், அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் என்ன பண்ணாருங்கிறது பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தமிழ்நாட்டு மக்களிடம், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் நீங்க. இதை புடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு செயலுக்கும். ஆமா ஆமா ஆமா, கவனமா கையாளு. ஆமா, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை நான் எந்த காலத்திலையும், செல்வி ஜெயலலிதா குறித்த விமர்சனம் வந்த போதோ சரி, நீங்க சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்காதீங்க, அவ்வளவுதான். சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஜோசியர் பண்டித் தப்பு மிக மோசமானது. இது அவங்க தரப்புல என்ன தப்புன்னு இல்ல, யாரு தரப்புல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்காதுன்னு கேக்குறேன். ஏங்க ஒரு ஜோசியர் சொல்லிதான் நீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எங்க அதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்குங்க நம்ம வந்துட்டோம். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? உங்க நம்பிக்கையை நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கீங்க. அதாவது அவர் என்ன சொன்னாரு, அடுத்த வீட்டு நெய்யை எடுத்து உங்களுக்கு என்ன ஸ்வீட் பண்ணாதீங்களா, அதை வலியுறுத்தி வேற சொன்னேன். எப்படி அடுத்த வீட்டு நெய்யை எடுத்து நீங்க ஸ்வீட் பண்ணி தின்னுவீங்களா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, நான் அதைத்தான் சொல்றேன், அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையை அவர் வீட்டுக்குள் வைத்துக் கொள்வதில் எந்த என்னுடைய சம்மதமும் தேவையில்லை, யாருடைய சம்மதமும் தேவையில்லை. ஆனால் என்னுடைய வரிப்பணத்தை நீண்ட காலமாக நீங்கள் அதாவது ஜோதிடத்தில் அவருக்கு நம்பிக்கை வேண்டாங்கிறதுல என்னோட பாயிண்ட். புரியல. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு விடவா இவர் பண்ண முடியும்ன்ற ஜோதிடம் நம்பிக்கை இல்லை, அதுதான் அவங்களும் பண்ணாங்க. இப்போவும் நிறைய பேர் ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது அவங்க கருத்து. அது தப்புன்னு விமர்சிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அது சரிதான்னு சொல்றதுக்கும் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் இருக்கு. ஆனால் அவரை என்னுடைய வரிப்பணத்தில் அரசின்
ஒரு பொறுப்புல கொண்டு வந்து வைக்கிறது இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய தவறு. அது என்ன ஜோதிடம் செய்யக்கூடியாத தொழிலா என்ன இல்ல எவ்வளவோ தொழில் இருக்கிற ஜோதிடத்தை போய் நீங்க எப்படி அதை இல்ல அவமதிக்கிற மாதிரி இல்ல இல்ல மருத்துவர் இருந்தா நீங்க தலையாட்டிடுவீங்க, ஜோதிடர் இருந்தா புறக்கணிப்பீங்களான்னு கேக்குறேன். இப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஹார்ட் அட்டாக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. நான் பார்த்தேன், எஸ், அந்த வீடியோவை பார்த்தேன். பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ கார்டியாலஜிஸ்ட் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஏங்க நீங்க வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம், இப்படியா? ஓகே, உங்களுக்கு சாவு வருதுன்னா அது விதினால தான் வருது, வேற ஒன்றினாலும் இல்லை என்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் அதை மாற்றி அமைச்சதுனால தான் உங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் அதாவது முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நிதிக்குழுவுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். சரி, தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்டார்ஷன் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உங்களுடைய மக்கள் தொகை உயராமலும் குறையாமலும் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெண்ணும் 2.1 குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். ஆமாம், ஓகே. அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, பிறப்பு விகிதம் வந்து 2.1, ஒரு பெண்ணுக்கு 2.1 இருக்க வேண்டும். நீங்கள் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில். கரெக்ட். ஆனால் இப்போ தமிழ்நாட்டினுடைய அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு வந்து 1.4 இருக்கு. சரி, 3இல் ஒரு பகுதியாக இருக்கு. கொஞ்ச நாளில் இந்த இளைய சமூகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை அதிகமாகும். சரி சரி, ஓகே. இப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுக்கு இந்த மூத்த குடிமக்கள் அதிகமாக வந்திருப்பதற்கு காரணம் என்ன? பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கு, இறப்பு விகிதம் கம்மி. அது ஒண்ணு. அதை தாண்டி வாழ்நாள் அதிகரிச்சு. வாழ்நாள் எப்படி அதிகரிச்சுது திடீர்னு? யமன் கொஞ்ச நாள் தான் வேலையை நிப்பாட்டிட்டாரா? கிடையாது. இல்ல, அதுக்கு எதிரான போராட்டத்தை நம்முடைய மருத்துவம் நடத்தி இருக்கிறது, அரசாங்கம் நடத்தி இருக்கு, கடந்த கால அரசு துணையோட. நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, அதாவது தமிழ்நாடு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 2வது இடத்துல இருக்கு, கேரளாவுக்கு அடுத்தபடியாக. மனித வள குறியீட்டில் 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. ஓகே, மனித வள குறியீட்டில் பல விஷயங்களும் சேர்ந்து வருது. அதுல ஒன்று மருத்துவம் சார்ந்தது. இந்த மருத்துவம் சார்ந்த இந்த விஷயத்துல நீங்க வந்து நம்முடைய வரிப்பணத்தில் ஒரு மிகப்பெரிய இதை உருவாக்கி வச்சிருக்கோம். சரி, ஒரு 5000 பேர் இருந்தால் ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேர் இருந்தால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே வந்து ஒரு தாலுகா தலைமை மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. எஸ், இதனால தான் இந்த வாழ்நாள் அதிகரிச்சிருக்கு. இல்லை, இதில் எங்கே ஜோதிடர் தலையிட போகிறாரு? அதான் கேட்டேன். விதி வந்தால் சாவோம் என்று சொல்லிவிட்டால், அல்லது ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாரு. ஆமாம் ஆமாம், அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டே இருந்தா அது செட்டில் ஆயிரும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா போச்சே. இல்லை, இவரா மருத்துவம் சார்ந்த முடிவெடுக்க போறாருன்னு கேட்குறாங்க. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அவரு முதலமைச்சருக்கு ஆலோசனை. என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? டாக்டர்கிட்ட போகணும்னு ஆலோசனை சொல்லுவீங்களா? மந்திரம் சொல்லணும்னு ஆலோசனை சொல்லுவீங்களா? முதலமைச்சர் பாடு. அது ஏன் பாடு? முதலமைச்சர் பாடு இல்லை, அது என்னுடைய பாடு. நீங்கள் உங்கள் கட்சியில் இருந்து அவருக்கு மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. என்னுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு, ஸோ நாளைக்கு வந்து எல்லாமே இப்படி தானே இருக்குது, மந்திரம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அது இந்தியா முழுவதும் ஜோதிடத்தை பாடமாக வைக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஆமாம் ஆமாம், பகவத்கீதையெல்லாம் தொடங்கிடுச்சு. ஓகே, நான் பகவத்கீதையை கூட நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, தொடர் நிலைப்பாடு நல்லா இருக்கு. ஏன்னா நான் பகவத்கீதையை பலமுறை வாசிச்சிருக்கேன். சரி சரி. பைபிளை அதை விட அதிகமாக வாசிச்சிருக்கேன். சரி சரி. ஏன்னா எனக்கு இந்த குரானை தான் முழுவதுமாக வாசித்து முடிக்க முடியலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறது இருக்கு இல்லையா, அந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தானே, அன்னைக்கு இருந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இதில் ஜோதிடம் உண்மையில் அது சயின்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
எல்லா கிரகங்களும் உங்களை தீர்மானிக்குது அப்படின்னா எத்தனை கிரகம் இருக்கு? சயின்ஸ்ல இப்போ 8ன்றாங்க, அவங்க 9ன்றாங்க. அதான் சூரியனே கிரகம்ன்றாங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. இதன் அடிப்படையில் ஒரே நேரத்தில் நான் இப்போ தமிழ்நாட்டில் பிறந்தேன்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன்னா நான் என்னைக்கு பிறந்திருப்பேன்? அப்புறம் நீங்கள் அமெரிக்காவில் பிறந்தா என்னைக்கு பிறந்திருப்பீங்க? சைனாவில். இங்கேயே அச்சரேகையும் தீர்க்க ரேகையும் மாறி பிறந்தா, நீங்கள் இந்தியாவில் பிறந்த எல்லாத்துக்கும் ஓகே டைம் வச்சுருக்காங்க. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஃபிக்ஸடாக ஒரு நேரத்தை வச்சுருக்கீங்க. ஸ்டாண்டர்ட் டைம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஸ்டாண்டர்ட் டைம் வைக்கிறது மாதிரி கிரகங்கள் மாறுறது கிடையாது. சரி இல்லையா? ஸோ கிழக்க பறக்கிறவனும் மேற்க பறக்கிறவனுக்கும் ஒரே நேரத்தில் கிரகங்கள் ஒரே இடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா? ஆமாம் ஆமாம். அப்போ இந்தியாவில் பிறந்த நீங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமே விட்டுருங்க. இதில் நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? பாவம், ஜோதிடர் வச்சதுக்கு வந்த சோதனையான்ற விஜய். நான் இல்லை இது சம்திங் வெரி சீரியஸ். இல்லை, சில இடங்கள்ல அது ஆர்எஸ்எஸ் கூடலாம் தொடர்புபடுத்துறாங்க. இல்லை இவ்வளவு மிகையா போடுமா தோணும்? இல்லை எனக்கு புரியல. சில இது இயல்பா நடக்குது. ஏன் நீங்க மிகையா போறீங்க? ஏன் உங்கள்கிட்ட வேற ஆளே இல்லையா? இது மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? ரொம்ப அவரை பதட்டப்பட வைக்கிறீங்க. இவ்வளவு சீரியஸ் ஏங்க நீங்களும் பதட்டப்படுறீங்க, அவரையும் பதட்டப்பட வைக்கிறீங்க. இயல்பா நடக்கிற எனக்கு உடனே ஆர்எஸ்எஸ்ன்றீங்க, சிறுபான்மை. நான் இப்போ ஆர்எஸ்எஸ் எல்லாம் சொல்ல, ஆர்எஸ்எஸ் சோதிடத்தை பாடமாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆர்எஸ்எஸ் வருவதற்கு முன்னால் ஜோதிடம் 2000 ஆண்டு காலமாக இருந்தது. அதுதான் நீங்க இந்த இன்னைக்கு ஒரு 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 பொண்ணு பேசியிருக்காங்க, சனாதனம் என்றால். நேற்று உதயநிதி பேசியிருக்காங்க, சனாதனம்னா அழியவே அழியாது, எட்டானல் எல்லா காலத்துக்கும் இருக்கும். அப்படி ஒன்று இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. மாற்றம்ன்றே மாறாதது. எஸ். ஆனால் அதை கேட்கும்போது எல்லாத்துக்கும் அப்படியே புல்லரிக்கும், மாறவே மாறாதா அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் உலகத்தை அறிவியல் பூர்வமாக பார்க்க வைப்பதற்கு பதிலாக நீங்கள் இப்போ அவர் சொல்கிறார்ல 2026 நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லி நடந்துடுச்சு. ரத்தன் பண்டிட் போதுமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. சொன்னாரு, நடந்துடுச்சு, ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓஹோ. இப்போ அவங்க காலத்தை விட்டுட்டு தான் இருக்காங்க. சொன்னார், நடந்துச்சு, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிலர் சொன்னது பழிச்சிருக்கு, சிலர் சொன்னது பழிக்காம போயிருக்கு. பழிக்காம போனவங்கெல்லாம் என்ன பண்றது? ஒருத்தர் கிழக்கு திசையில இருக்க, ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாருன்னாரு. அதனால சரி, கொஸ்டின் அது இல்லை. நீங்க உங்க அரசமைப்பு சட்டம் சயின்டிஃபிக் டெம்பரை நீங்க ப்ராபகேட் பண்ணணும், அதை வளர்த்தெடுக்கணும்னு சொல்லுது. சரி, அந்த மனப்பான்மை, அறிவியல் பூர்வமான மனப்பான்மை. சரி, இது அறிவியல் பூர்வமான மனப்பான்மைக்குள்ள வருமா? சரி சரி, வராது. இல்லை. எஸ். அதனால் அங்கே முடிஞ்சது. எனவே இது வெறுமனே கிரிட்டிசிசம் என்பது மட்டும் இல்லை, இது கட்டாயமாக அவரை மாற்ற வேண்டும். ஒருவேளை மாற்றலைன்னா போராட்டம் நடத்துவதை பற்றி கட்சிகள் யோசிக்க வேண்டும். நன்றி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.